இந்த அர்த்தமில்லாத அச்சம், ஆரோக்கியமில்லாத ஆசை, அதீதமான காதல், பயம், பதட்டம், கண்ணை மறைக்கக்கூடிய காமம், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை மிகச்சரியாக தவறாக செயல்பட வைக்கும். மிகச்சரியாக தவறாக செயல்பட்டு உங்களுக்கு பலவிதமான இழப்புகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் நிஜம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் தான் இது. பலவிதமான ஆபத்தான சூழ்நிலைகளையும் சந்திக்க வைக்கும். ஸோ இவை இந்த ஆரோக்கியம் இல்லாத ஆசை, அதீதமான காதல், இதெல்லாம் ஏக்கமா இருக்கிறது, ஏக்கமான மனநிலை, பதட்டம், இந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள்ட்ட இருந்து தூக்கி போட்டீங்கன்னா தேவையில்லாத இழப்புகள் உங்களுக்கு வராது. இங்க யாருமே என்னை புரிஞ்சுக்கல, என் மீது யாருமே அன்பு காட்டல, என் மீது யாருக்குமே அக்கறை இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னா இங்க நம்ம பிறரை பற்றி குறை சொல்றோமே தவிர நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்றதே கிடையாது. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முற்படுங்கள். அப்படி உங்களை தெரிஞ்சு கொள்ள முற்பட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்க மீது அன்பு காட்டலைன்னு வருத்தப்பட மாட்டீங்க, யாரோ ஒருத்தர் உங்க மீது அக்கறை காட்டலை அப்படின்னு வருத்தப்பட மாட்டீங்க. உங்களை நீங்க சரியாக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற யாரோட தயவும் தேவை இருக்காது. உங்களை நீங்க சரிப்படுத்துறதுக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும். இங்க நீங்க மாறாம எதுவுமே மாறாதுங்க. நீங்க மாறினா மட்டும்தான் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மிக மோசமானவர்களை சந்திப்பீர்கள், ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. இதுதான் நடக்கும். நீங்க மாறும் வரை உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், நீங்க தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசிரியர் பெருமக்களா இருக்கட்டும், குருமார்களா இருக்கட்டும், இவர்களெல்லாம் உங்களுக்கு மிக மோசமானவர்களாக தான் காட்சியளிப்பார்கள். ஏன்னா இங்க மாற வேண்டியது நீங்க தானே தவிர உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களோ உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோ கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லோரும் ஒரே பாதையில பயணிக்கிறது இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில தான் பயணிக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டு ஒரு வேலை போறாருன்னா அந்த பாதையிலேயே பயணிச்சா நமக்கும் சக்சஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே போவீங்க. ஆனா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய பாதை வேறு, அவருடைய பாதை வேறு. அப்ப உங்களுடைய பாதை எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில பயணிக்கணும். அது வரைக்கும் உங்களுடைய அகம் ரீதியாகவும் புறம் ரீதியாகவும் சில தேடுதல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்க. இல்லை நான் தேடிட்டே இருப்பேன் அப்படின்னா சக்சஸ் கிடைக்காது, தேடிட்டே தான் இருக்கணும்.